அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சிறந்த நேரமாக அமைவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 21ஆம் தேதி வரை எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளன என்பதை உறுதிப்படுத்துகின்றன. முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. இந்த வாரத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறார். ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் 90% மேல் கடந்துவிட்டார். இனி வரக்கூடிய தருணம் என்பது பல வகையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்கள்ல பதியக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக துல்லியமாக நேர்த்தியான முறையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது, அதிலும் கும்ப ராசியில் சஞ்சரிப்பது குடகுடமாய் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்துல சனியின் கட்டுப்பாட்டில் உள்ள உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக பல்வேறு சந்தர்ப்பங்களை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து அவரின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனும் சஞ்சரிக்கிறார். ஆதியும் அந்தமும் ஆகிய சூரியன் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக எந்த விதமான பணியாக இருந்தாலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் அவற்றை முடிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் சஞ்சரிக்கிறாருங்க. புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கிறது. சூரியன் மற்றும் சனி இரண்டு கிரகங்களுக்கும் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நட்பை கொண்டாடக்கூடிய புதன் மிக வலுவாக இவர்களுடன் இணைந்திருப்பதால் இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் நீங்கி மிக தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மங்களக்காரகனாக உள்ள செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில உச்சம் பெற்ற செவ்வாயுடன் சுக்கிரனும் இணைந்திருக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் சுக்கிர மங்கள யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. சுக்கிர மங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை சுக்கிர மங்கள யோகமானது தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. மட்டுமல்லாது புத ஆதித்ய யோகமும் சுக்கிர மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றில் வெற்றி மீது வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உருவாகிறது என்பதை இந்த கிரக நிலைகள் அனைத்தும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய காயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் மிக வலுவாக சஞ்சரிக்கின்றன. இரண்டு கிரக நிலைகளும் தமது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் கன்னி ராசியில் மோட்சக்காரகரான கேதுவும் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் தடுமாற்றங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த அமைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் சந்திரன் நீங்கள்
நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சந்திரனுடைய மாறுதல் நன்மை தீமை கலந்த அமைப்பாக இருந்தாலும் பெரும்பாலும் ஓரளவிற்கு சாதகமாகவும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல தடைகள் இல்லாமல் முன்னேற்ற பாதையில் இட்டு செல்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க. சந்திரன் இந்த வாரம் முழுவதும் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான பணிகள்ல நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு. வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு தடைகள் அனைத்தையும் நீக்கி முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மீனராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு குடும்பஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணம் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் நிச்சயமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு விலக்கி விடுகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும். ஏனென்றால் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே கலைத்துறை, அரசியல் துறை, உத்தியோகம், தொழில் என அனைத்து விதமான பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறந்த புதிய வாய்ப்புகள் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கனகச்சிதமாக சரியாக செய்து முடித்து வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் குரு, சுக்கிரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் இதை மிகவும் அபரிவிதமாக உறுதிப்படுத்துகின்றன. சந்திரனும் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக செய்து முடித்து மனநிறைவை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மோட்சக்காரகரான கேது 7ல் இருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய ஆசைகள் அனைத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்போ சிக்கலோ இல்லாத ஒரு இனிமையான தருணமாக தான் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இப்படி பல கிரக நிலைகள் மிக சிறப்பாகவும் சாதகமாகவும் இருந்தாலும் கூட மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சாதகமற்ற ஒரு வலுவான அமைப்பில் சனி விரயசனியாக 7.5 சனியாக அமர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து சூரியனும் விரயஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதனும் விரயத்தில் இருக்கிறார். எனவே உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் இருக்கிறது. எனவே உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தேவையில்லாத அலைச்சல்களும் உடல்நலம் சார்ந்த தொல்லைகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த 3 கிரக நிலைகளால் இருக்கின்றன. எனவே சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை. மற்ற விஷயங்கள் அனைத்தும் நிச்சயமாக சாதகமாக அமையும். மேலும் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு.